ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன் டீட்டெயிலாக நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு வந்து நடந்திருக்கு. ஸோ மொதல் ரவுண்டில் வந்து டால் டாஸ்கில் நம்ம வேறு லெவலில் ஒரு ரிசல்ட்டு ஆக்சுவலாக. ஸோ யார் தூக்கியிருக்காங்கன்னா தர்ஷிகா தூக்கிட்டாங்க. அடுத்து 2வது ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா அவுட்டு. 3வது ரவுண்டில் நம்ம முத்து வந்து அவுட்டு. அதோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் விஷால் தர்ஷிகா அவங்களுடைய க்ளோஸ்னஸை பார்த்து பவித்ரா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் வந்து கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சு. ஏன்னா அது இந்த பொண்ணு இன்னும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடில் மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக சிட்டு டாஸ்க்னு விளாண்டாங்க. அப்புறம் வந்தப்போ ஒரு மாதிரி இருந்தேன், இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. தீபக்குடைய கேப்டன்சியை குறை சொல்வதற்கு ஒரு 2-3 இன்ஸ்டன்ஸ் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். மற்றபடி வேறு எதுவும் எபிசோடில் பெருசாக இல்லை. ஓட்டிங்லேயும் நல்ல சேஞ்ச் வந்து தெரியுதுங்க. ஆக்சுவலாக அன்ஷிதாவுக்கு ஓட்டு நல்லா இருக்குது, மஞ்சரிக்கு ஓட்டு நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஓட்ஸ் வந்து விழ ஆரம்பிக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ மஞ்சரி சேவ் ஆயிடுவாங்க இந்த வாரம் அப்படிங்கிறதுனா ரொம்ப கீழே இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்பது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம என்ன எபிசோடில் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அதுக்கடுத்து ஓட்டிங் பார்க்கலாம். ஸோ தீபக் வந்து காலைல எந்திரிச்சு தூக்கி அப்படியே என்னடா அதுக்குள்ளேயும் விடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கண்ணை காசிக்கிட்டு வந்து பொம்மையை பார்க்குறதுக்கு குப்பையில் போட்டிருக்காங்க. ஆனால் பாய் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தி தீபக் கிட்ட சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அன்ஷிதா, கொஞ்சம் பாருங்கள், நான் அப்போ பார்க்குறேம்மா. அப்புறம் ஆனந்தி சுயரூபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மஞ்சரி என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லைடா அவள் பாரு ஸ்மார்ட் மூவ் பண்ணிட்டு போயிட்டா, அவங்கள மாற்றி விட்டு நீங்கள் 2 பேர் தான் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தா அப்படின்னோடனே அம்மா விட்டு அப்படி தான் அமுத்து அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து அன்ஷிதா தீபக் கிட்ட வந்து பேசுகிறாங்க, அந்த மாதிரி முடியலண்ணே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 7 ஹவர்ஸாக நீ வந்து சூச்சு கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு மாதிரி முத்து பேச ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டா கடைசி அப்படின்ட்டா. ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது போல். ஆக்சுவலாக மஞ்சரி கொடுத்து நடந்த டீலிங்கு, அந்த டீலிங்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டக்குன்னு முடிவை மாற்றினது, இது எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு தானே பண்ணா ஜாக்லின்னு. அப்புறம் கேட்டால் ஜாக்லின் அன்சிதான் ஆகிடுச்சு அப்படின்றாங்க கேம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. அதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அப்படி ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணுது. அப்புறம் ஜாக் பற்றி ஆனந்தி அன்ஷிதா அதாவது மஞ்சரியை சேவ் பண்ணுறதுக்கு தான் ஆடினா அப்படின்ற மாதிரி அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்ற மாதிரி இந்த ஊர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா போய் பேசிகிட்டு இருக்கு. ஸோ தீபக்கு அவர் என்ன கோவம்னா, தீபக் வரவே இல்லை, அவருக்காக எதுக்கு நம்ம ஆடணும், அவர் வெளியே இருக்கட்டும், அவர் இருந்தாருன்னா கூட நான் ஆடி இருப்பேன், அவர் கேம் கார்டு எடிக்கேஷன் இல்லை ப்ராப் அப்படின்னு தான் சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் அதுவும் கரெக்டு தான்ல. அன்சிதாக்கு அதெல்லாம் புரியவே புரியாது. ஏன்னா அந்த ஆளே போய் கொரட்டை விட்டு தூங்கிட்டு நல்லா காலைல எழுந்துச்சு வந்து கண்ணை கசிட்டு வந்து பார்த்தா யாருக்கு தான் கோவம் வரும்? கண்டிப்பாக கோவம் வரணும், கோவம் வராது, யாருக்கு தான் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அடுத்து இந்த டாஸ்க் ஒன்று வருது, என்ன அப்படின்னா ஒரு டைப்பு, இப்போ வந்து ஒரு டைப் அப்படின்ட்டு. அதில் வந்து மஞ்சரி செமையாக சொன்னாங்க. அன்ஷிதா வர்றப்போ ஒரு மடியே சம்மந்தி இம்மந்தின்னா பாச பிணைப்புன்றா உருண்டையை உருட்டுனா, இப்போ என்னடானா பயங்கரமாக கேம் ஆடுறாப்பா வன்மத்தை கற்கிறான்ட்டாங்க. அவன் அருண் ஜாக்லின் கிட்ட சூப்பராக சொன்னான். வாரம் இண்டிவிஜுவலாக தெரிஞ்சு இப்போ என்னமோ குரூப்பாக வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னங்க இது அப்படின்ற மாதிரி சொன்னால் அது பக்கவாக இருந்தது. ஜாக்லின் கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிவிஜுவலாக வந்து வரணுன்ட்டு ஜாக் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, மஞ்சரியை ஈஸி இன்ஃப்ளூயன்ஸ்ட், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரியா, அடுத்து சவுண்டு போய் சிவாவை பிடிச்சி அங்கே போய் அழுக. அப்புறம் டால் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படி விட்டேன் அந்த பொம்மை அப்படின்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரே அழுக. அப்புறம் அவர் நல்ல வேலை அவன் பேசுகிறதெல்லாம் போடல, சிவகுமார் நல்ல வேலை எப்போ சாமின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ரயான் சௌந்தர்யா கூட ஃபன் பண்ணுறான், என்ன சிவகுமார்கிட்ட போய் அழுதுட்டியா, உனக்கெல்லாம் வச்சிருக்கோம் இரு என்ன அப்படின்னா ஜெஃப்ரி வேறு கோச்சிக்கிட்டேன். ஒன்று 2 பேருக்கிட்டே இந்த அம்மா போய் இது பண்ணி பாயாசம் அது யாருன்னு சொல்லி திருட போய் எல்லாத்தையும் சத்தியை வாங்கி கடைசி மலையில் போய் போராட்டம்லாம் பண்ணி பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான். அடுத்து பவி ஆனந்தி விசாலை பற்றி டிஸ்கஷன். பவித்ரா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க முடியுது. தர்ஷிகா என்னடி நம்மளை கண்டுக்கவே மாட்டான், நம்ம அவாய்ட் பண்ணுறோம், அவளுக்கு தெரியுதா இல்லையா, இல்லை தெரியுற மாதிரி நடிக்கிறாளா, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஆனந்தி வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தர்ஷிகா பற்றி பவித்ரா, ஆமாண்டி ஊட்டி விட்றாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே வந்து சைன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் தீபக்குடைய கேப்டன்சிஸ் சாப்பாடு இந்த பங்கு பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி அந்த ஹர்ட்டு. அப்புறம் சிட்டு டாஸ்க்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நல்லது ஒரு கெட்டது வருது. அதாவது இவர் குழந்தை
சே இதெல்லாம் குழந்தையா அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி. அதில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் இல்லை, எல்லோரும் வந்து ஜாலியாக ஃபன்னாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. யாரும் சண்டை கிண்டை எதுவுமே போடல. பக்கா வந்து அந்த அன்சிதா மட்டும்தான் அந்த போய் போய் தொலை அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துச்சுல்ல, அது ஒன்று தான் கிட்டே இருக்கிறது போய் தொலையுது அப்படின்ற மாதிரி. அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஏதோ டென்ஷனான மாதிரி இருந்துச்சு. மற்றபடி விஷ பாட்டில் பாய்சன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துச்சு. அதை எவ்வளோ தூரம் ஃபன்னாக கொண்டு போக முடியும் அவ்வளோ தூரம் ஃபன்னாக கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி டாஸ்க்கு, புது டாஸ்க் டால் ரூல்ஸ். ஓகேவா? ஸோ அதில் 3 புதுசாக வந்து ரூல்ஸ் போடுறாங்க. அதாவது உங்கள் இதை எடுத்து நீங்கள் எடுக்கக்கூடாது, அது ஒன்று. ரெண்டாவது நீங்கள் வந்து அதை இழுக்கும் பொழுது அந்த இதை வந்து யாராலும் இழுக்கலாம் வெளியே போகும்போது. அந்த மாதிரி சில சில விஷயங்கள் அப்டேட்டட் ரூல்ஸ் வந்து போடுறாங்க. சரி, அடுத்து வந்து வெளியும் நீங்கள் வந்து பிடுங்கலாம், அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்க தான் மறைச்சு ஆடணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வெளியே உள்ளே போகாமல் இருக்கணும், இப்போ பிடுங்கலான்ற மாதிரி அது ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து வந்து விஷால் 3 பேர், ஜாக்லின், முத்துக்குமரன், அப்புறம் வந்து மஞ்சரி உட்காந்துருக்கும்போது, என்னப்பா ஜாக்லின் வந்து மினி வனிதா மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், சவுண்டு வந்து பாடிகார்டாவ சவுண்டோட பாடிகார்டா அப்படின்ற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், எப்பா மூஞ்சி முகரையம்பர் அப்படின்ற மாதிரி, இல்லை ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணுறானுங்க, குட்டி வனிதா அது இதுன்றானுங்க. அப்புறம் வந்து 3 பேரும் பாருங்கள் கேமில் இவங்க தான் சுவாரஸ்யம் அப்படின்ற மாதிரி. ஆமாம் அவங்க நல்லா ஆடுறானுங்க, நீங்கள் எங்கடா ஆடுறீங்க, கேமில் ஒரு பயிலும் ஆட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியா? அப்புறம் வந்து விஷால் வந்து முடிவு பண்ணுறான் ஜாக்லின்னு நம்ம தூக்கணும். ஓகே, அப்புறம் அருணும் சவுண்டு ஒன்று தான் அப்படின்றத முத்துக்குமரன் டி கோடு வேல்யூபுளாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருந்துச்சு. ஒயில் கார்டு வந்து இவன் ப்ளூம், ஒயில் கார்டு வந்து இவ ப்ளூம், 2 பேருக்கும் வந்து ஒரு அல்லக்கை. சரியா? 2 பேரும் வந்து ஒரு ரியாக்ஷன் கோவப்பட்டா அப்படின்ற மாதிரி அழகாக வந்து வடிவமைக்கிறாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் விஷால் ஃபஸ்ட்டு இதில் அந்த பொம்மையில் தர்சிகா அவுட் பண்ணிட்டாங்க. விஷால் வந்து ஜாக்லின் பொம்மை எடுத்தனால அவன் வந்து அடுத்து தர்சிகா கிட்ட சாரி கேட்டால் அதெல்லாம் பார்த்தீங்க. பவிக்கும் தீபக்கும் ஒரு சின்ன சண்டை. பவிக்கும் ஆனந்திக்கும் வந்து திருப்பி தர்ஷிகா பார்த்தீங்கன்னா தர்ஷிகா ஒத்தனை கொடுக்குறதா இருக்கட்டும், விட்டா வந்து பார்த்தீங்கன்னா புருஷன் மாதிரியே ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிடுவா போல தெரியுது. அந்தளவுக்கு வந்து தர்ஷிகா போயிட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அடுத்து ரஞ்சித்தை வந்து பார்த்தீங்கன்னா 2வது குடும்பத்தில் டவுட் போட்டாங்க. பவி வந்து வேறு பொம்மையை சொல்லி, அந்த சைடு அஞ்சிதா வேறு பொம்மையை சொல்லி ரஞ்சித்தை குழப்பி விட்டாங்க கடைசி. அப்புறம் பிக் பாஸ் வந்து அழகாக போட்டு அஞ்சிதா அவுட் பண்ணிட்டாரு. அடுத்து மஞ்சரி போய் இடித்து விழுந்து முத்து அவுட் ஆகி விட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், எபிசோட் வேறு எதுவும் இல்லை. கடைசியாக சிவகுமாரோட ஸ்டைல் பிக் பாஸ் கும்பிடு போட்டு முடிச்சு விட்டார். அடுத்து முத்து இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அருணோடைய 2 பொம்மை எடுத்துட்டான் அப்படின்றத தோல் உரிச்சு விட்டார். ஆக்சுவலாக சிவா பொம்மையை முதல் எடுத்திருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா பொம்மை வந்து 2ஆக கடந்து தலையை போய் முத்து வச்சுட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அடுத்து இவர் போய் வந்து பார்த்தீங்கன்னா கை காலில் போய் எடுத்து வச்சிருக்காப்புல. 2 இதை வச்சு ரூல் பிரேக்கு. சரியா? இதை சொன்னவொடனே முதல் இல்லைன்ட்டு அப்புறம் எதுக்கு இந்த வேலை அருணுக்கு சொல்லுங்கள், கேவலமாக இல்லையா அருண் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவ்வளோதான். அடுத்து ஓட்டிங்கில் ஜாக்லின் ஸ்டாண்டிங் டால், நல்லா ஓட்டு விழுந்துருச்சு. 10,000 வந்துருச்சு டிஃப்ரென்ஸ், 7,000 இருந்துச்சு காலில். ஓட்டு பயங்கரமாக உள்ள ஆரம்பிச்சிருச்சு ஜாக்லினுக்கு. விஷால் 3ஆவது இடம், 4ஆவது இடம் ரயான். மஞ்சரிக்கும் விஷாலுக்கும் 3000 வாக்குகள் தான். மேபி மஞ்சரி முந்துவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். விஷால் கொஞ்சம் 34,000 ஓட்டில் இருக்கார் 3ஆவது இடத்துல. 5வது மஞ்சரி வந்துட்டாங்க. 6வது சத்யா 14,706, கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. ரஞ்சித்து 14,260. அடுத்து லாஸ்ட் 3 இடங்களில் ஆனந்தி, சிவகுமார், சாச்சனா தான் ரொம்ப ஓட்டு கம்மியாக இருக்குங்க. ஸோ மேபி சாச்சனா சிவகுமார் 2 எஸ் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி பார்ப்போம். சரியா? இல்லை ஆனந்தி வெளியேறுறாங்கன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.